ஏம்மா உங்க பொண்ணுங்க அது ஏன் கேட்குறீங்க? அவ கடைக்கு போயிருக்கா. எல்லாம் காரணமா தான். அபி நீ சொன்ன பொம்பளை தானே? ஆமா சித்தப்பா, இவங்க மகளை தான் அந்த ஃப்ராட கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டா. யாரம்மா நீ சொல்ற? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி புள்ளைய கொடுத்துட்டு ஓடினானே அந்த ராஸ்கலை பத்தி தான் சொல்றேன். என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு? யார் சொன்னதா? நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட புலம்புனீங்க. உங்ககிட்ட வந்து எப்பமா புலம்புன? அதுக்கு என்னமா அவசியம் எனக்கு? இது பாருங்க, பொய் சொல்லாதீங்க. நீங்க என்கிட்ட சொல்லல உங்க மகளை கட்டிக்கிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான்னு. என்னம்மா தன்னால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு கிடக்க? என்ன அபி நில்லு. ஏம்மா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஐயா, இந்த அம்மா காலையில சைட்டுக்கு வந்தாங்க. மேஸ்திரி ஐயா கூட்டி வந்து உட்கார வச்சாங்க. குடிக்க தண்ணி கொடுத்தேன், வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். பொய் பொய் சித்தப்பா, இவங்க பொய் சொல்றாங்க. சரி உன் மருமக யாரு? இப்ப அவன் எங்க இருக்கான்? என் மருமன் பேர் சம்மு ஐயா. ஆந்திராவில் கல்லூரி இடத்துல வேலை செய்யறாரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவாரு. ஏய், எதுக்கு இப்ப நீ பொய் சொல்ற? நான் அந்த போட்டோவை பார்க்கும்போது நீ என்ன சொன்ன? சித்தப்பா, இந்த வீட்ல ஒரு போட்டோ இருக்கு. அந்த ஃப்ராடும் இவங்களோட மகளும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இருங்க, நான் கொண்டு வரேன். என்ன பே ஏதோ போட்டோ இருக்குன்னு சொன்ன? சித்தப்பா, இருந்தது சித்தப்பா. இவங்க தான் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. என்னங்க இதெல்லாம்? இந்த பொண்ணு ஏதோ திட்டம் போட்டு பிரச்சனை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏமா என்ன டிராமா போடுறியா நீ? என்னப்பா என்ன நடக்குதுங்க? ஏய், ஒரு பெரிய கூத்தே நடக்குதுடா இங்க. இந்த பாருடா, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா அந்த அம்மாக்கு மருமகன்னு ஒன்ன அபி சொல்லுது. என்னது? இந்த அம்மாவுக்கு நான் மருமகனா? இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இத பாருமா, இவன் தான் என் பையன். இவன் தான் உன் பொண்ணை கட்டினானா? என்னங்க நீங்க எல்லாம் விளையாடுறீங்களா? இல்ல உங்களுக்கு எல்லாரும் கிறுக்கு தான் பிடிச்சு போச்சா? என் மருமகன் ஆந்திராவில் கல்லோட கிணத்துல வேலை செய்ய சொன்னேன்ல, நான் இந்த தம்பிய பார்த்ததே கிடையாது. அடி பாவி, நான் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்கியே. இந்த பாருமா, உங்ககிட்ட உங்களுக்கு நான் ஆள் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாருங்க, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். நாங்க வரோம். முதல்ல நீங்களா யாருங்க? உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு நாங்களா கிடைச்சா? போய் வேற வேலை இருந்தா போய் பாருங்க. போயா போறோம். ஆனா அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவு இருக்கு. எதுக்கு நான் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்க? அபி போதும். சித்தப்பா, என்ன நம்புங்க சித்தப்பா. கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை. மீனா, வா மீனா. சித்தப்பா, நான் சொல்லல, இதுதான் அந்த ஃப்ராடோட பொண்டாட்டி. கேட்டுக்கடா, அந்த அம்மாவை உன் மாமியார்னு சொன்னாங்க. இந்த பொண்ணை உன் பொண்டாட்டின்னு சொல்றாங்க. என்ன டாடி இது? இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. டேய் இருடா, பொறுமையா இருடா. நம்ம சம்பந்தியோட தாட்சியம் நம்ம மேல இருக்குடா. எப்பேற்பட்ட மனுஷன் இவருக்காக சிலதான் நாம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப நன்றி சம்பந்தி. என்னம்மா இதெல்லாம்? யார் இவங்க? அது ஏன் கேக்குற? இங்க பெரிய கூத்தே நடக்குது. அம்மா, நீ சும்மா வாய் மூடிட்டு இருக்கியா? நான் பேசிக்கிறேன். மீனா, இது பாரு, என்ன ஞாபகம் இருக்குல்ல? தெரியுங்க, காலையில தானே வந்துட்டு போனீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இது பாரு, நீ அந்த ஆளை நல்ல கவனமா பாரு. அந்த ஆள் உனக்கு யாருன்னு தெரியலையா? யார் இவரு?
என்ன மீனா இப்படி சொல்ற? அந்த ஆளை பார்த்தா நான் வாயால பேச மாட்டேன், செருப்பால அடிப்பேன்னு சொன்னல. அடி மீனா, அந்த ஆள் தானே போட்டோல இருந்தவன். அவன் தானே உன் புருஷன். அடி மீனா அவனை. என்னம்மா விவகாரம் பண்ண வந்திருக்கீங்களா? யாரையோ கூட்டிட்டு வந்து செருப்பால் அடின்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சம்பந்தே, உங்க அண்ணன் பொண்ணு பண்றது ரொம்ப அதிகம். இவனை செருப்பால் அடின்னு அவகிட்ட சொல்றான். என்ன திமிரு இருக்கணும் அவளுக்கு? சமந்தி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏமா உன் புருஷன் எங்க இருக்கான்? அவன் பேர் என்ன? அவரா? அவர் பேரு சண்முகம். அவர் ஆந்திரால ராயலசீமா பக்கத்துல கல்குவாரியில வேலை செய்யறாரு. வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து போவாரு. போதும் அபி, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? எங்களெல்லாம் என்ன கேட பையன் நினைச்சியா? கடவுளே, சித்தப்பா இங்க ஏதோ சதி நடந்துட்டு இருக்கு. இவங்க பேசி வச்சுக்கிட்டு எதுக்கோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க சித்தப்பா. நீ சொல்றதை நான் எப்படி நம்புறது? நீ ஒருத்தி சொல்றது உண்மை, இத்தனை பேர் சொல்றதெல்லாம் பொய்யா? சித்தப்பா நீங்க நம்பலனாலும் உண்மை அதுதான். நான் சொன்னதெல்லாம் சத்தியம். இங்க ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. ஆனா நான் உறுதியா சொல்றேன், இவ புருஷன் ஆந்திராவுல கல்குவாரியில நிச்சயமா கிடையாது. என்ன சம்பந்தே, ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஆந்திரா பக்கம் போய் ராயலசீமாவையும் சுத்தி பார்த்துட்டு வருவோமா? அப்படியே கல்குவாரியும் பார்த்த மாதிரி இருக்கும். டேய் வாடா போலாம். என்னப்பா இது? டேய் எனக்கு அழுத்து போச்சுடா, என்னால முடியல. இத பாருங்க திருவேங்கடம், நீங்க வேற இடம் பாத்துங்க, என்ன விட்டுருங்க அவ்வளவுதான். சமந்தி ப்ளீஸ் கோவப்படாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏங்க இவ்வளவு பிரச்சனை வரும் நான் நினைக்கவே இல்லைங்க. இத பாருங்க, நாங்க போறோம், நீங்க வந்து உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முடிச்சு வச்சீங்க. எங்க ஆள விடுங்க அவ்வளவுதான். சமந்தி வாடா போலாம். சமந்தி எந்த பிரச்சனையும் வராது, ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சித்தப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஆமா, சூழ்ச்சி தான் எல்லாம். நீ பண்ற சூழ்ச்சி. நானா? நடிக்காத, நீ தான் சூழ்ச்சி பண்ற. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ பண்ற காரியம் தான் இது. ஐயோ, இத பார், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனந்திக்கு வந்த சம்பந்தத்தை என் பொண்ணுக்கு பேசி முடிச்சிட்டேங்கிற வைத்தறிச்சல் உனக்கு. அதுவும் இல்லாம கோர்ட்ல உனக்கு எதிராக என் பையன் சாட்சி சொன்னாங்க, ஒரு கோபம் உனக்கு. எல்லாமே சேர்ந்து இப்ப என்ன பழி வாங்காத நினைச்சு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? எல்லாரும் கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல சித்தப்பா. பேசாத. ஐயோ நான் சொல்றேன். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இந்த வயசுல அதுவும் பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு பழி வாங்குற உணர்ச்சியா? ரொம்ப டேஞ்சர். எங்களை உறவாடி கெடுக்க பாக்குற இல்ல? என் சர்வீஸ்ல எத்தனையோ பேரை பார்த்திருக்க. என்கிட்ட வச்சுக்காத சித்தப்பா. இனிமே அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் வீட்டு பக்கம் வந்துடாத. சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க சித்தப்பா. சித்தப்பா நான் சொல்றது உண்மைதான் சித்தப்பா. ஏய் வாங்கடி வெளியே. வாங்கடி வெளியே. ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுற ஐயா. என் பேரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா, கொடுத்துருங்க ஐயா. குடுக்குறோம். ஏண்டி பிச்சைக்கார நாய்ங்களா? எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம், அதை கெடுக்கிறதுக்குனே கிளம்பி வந்திருக்கீங்களா? ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடுற ஐயா. என் பேரனை தயவு செய்து ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. ஏன் ஒண்ணும் பண்ணாத அழுவுற? ஐயா இந்த கிளவி செத்து போனா கொல்லி போடுற வாரிசுயா. இந்த வீட்டோட ஒரே வாரிசுயா. அடேங்க அப்பா, பெரிய ஜமீன் சொத்து. இதுக்கு அந்த குழந்தை ஒரே வாரிசு. ஆள பாடுறா. ஐயா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவர் சொல்றாரு, நீயும் பாத்துக்கிட்டு இருக்க. அது உன் பிள்ளை தானே. உள்ள இல்லன்னு முறை வச்சு பேசின கொன்னுடுவேன். எனக்கு ஊர்ல 1000 பிள்ளைங்க தெரியுதுடி, ஆனா எதுவுமே கணக்குல வராது ஒன்ன மாதிரி. அட படுபாவி, எங்கடா என் புள்ள? ஏய் அந்த குழந்தை தூக்கிட்டு வாடா. ஏய் குடுற. வாடா செல்லு. இங்க குடுறி. ஏய் புள்ளைய கொஞ்சம் போதுங்க, கவனி. புள்ள கைக்கு வந்துருச்சு, இனிமே உண்மையை சொல்லிடலான்னு மட்டும் நினைக்காத.
உனக்கும் தாண்டி சொல்றேன், நம்மள பத்தின விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்ன ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அட பாவிகளா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இவ்வளோ பெரிய கொலகார பாவிகளா நீங்க? ஆமா, கொலகாரம் தான். கொலகாரம் என்ன பண்ணுவான்னு தெரியும்ல. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குற ஐயா, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. அப்படி சொல்லு. இத பாரு கிழவி, நீயும் உன் மகளும் இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்பவே இந்த ஊரை காலி பண்ணிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுங்க. மெட்ராஸ்ல நீங்க எங்கேயுமே இருக்க கூடாது, புரியுதா? திடுதிப்புன்னு இப்படி சொன்னா நாங்க எங்க போவோம்? ஆமா, இது பெரிய அப்படியே ஜமீன் சொத்து. உனக்கு 7 அக்கவுண்ட் இருக்கு பேங்க்ல, அதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஓடணும். ஏய் போங்கடி போறம்போக்குகளா, இருக்கிறது 2 அலுமினிய பாத்திரம், தூக்கிட்டு ஓடுங்கடி. உயிர் வாழணும்ல, சாகாம இருக்கணும்ல. காலி பண்ணுங்க, இப்பவே காலி பண்ணுங்க. டேய், இவளுங்க வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்பணும். என்ன? கிளம்புங்கடி, கிளம்புங்க. இதோ ஒரு நிமிஷம், இத பாரு, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? அந்த அபிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நாம 2 பேரும் சேர்ந்து ஏதோ உருட்டி மிரட்டி இதுங்களை சமாளிச்சு வச்சிருக்கிறோம், ரைட்டு. ஆனா அந்த பொண்ணு வேற விதமா யோசிச்சு போலீஸுக்கு போச்சு, நாம மாட்டோம். மவனே வேணாண்டா. தபார், இப்போ சுருட்டின வரைக்கும் ஆதாயம் நினைச்சு எஸ்கேப் ஆவர் தான் சேஃப். அப்புறம் நீ யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. அப்பா மாதிரி நடிக்க தான் வந்திருக்க, புரியுதா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். காசு வாங்கும் போது மட்டும் இனிக்குது, ஒரு பிரச்சனைன்னு வந்தா கசக்குதா? ஓடுற வேலை எல்லாம் வேண்டாம். திருவேங்கடத்தை ஒட்ட கறந்துட்டு தான் கிளம்புறோம், புரியுதா? கார்ல ஏறு. சம்பந்திய பாக்குறோம், சமாதானப்படுத்துறோம். எங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீ எப்பவுமே தப்பா தானே சொல்லுவ, சொல்லு. அபி சொன்னதுலயே உண்மை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆஹா, சொல்லிட்டா என் பொண்டாட்டி. இனிமே அதுக்கு அப்பிலே கிடையாது. போடி போடி வேலை எத்தவளை. ஏய், உனக்கு இன்னும் பாம்புக்கும் கயிறுக்குமே வித்தியாசம் தெரியலடி. என் அண்ணன் பொண்ணை பத்தி எனக்கு தான் தெரியும். இத பாருங்க, நீங்க சொல்றதுதான் தப்பு. அபி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இந்த விஷயத்துல அபி போய் சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்ல. இங்க வந்தவங்கள எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. நீங்க தான் அவங்கள அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏய் 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 ஏய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்னு அடிச்சே சாவடிச்சிடலான்னு தோணுது. திரும்ப திரும்ப அபி அபின்னு அவ பேரையே சொல்லிட்டு இருக்கே. ஏடி, நாம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும் என்னமே உனக்கு கிடையாதா? மறுபடியும் மறுபடியும் அந்த கழுத பெரிய சொல்லி என்ன எரிச்சல் படுத்திட்டு இருக்க. அவளை பத்தி பேசினா நீங்க எதுக்குங்க இப்படி எரிச்சல் பண்றீங்க? அவ பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவா. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குடி. அபியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ மனசு முழுக்க வஞ்சகம். அவ தங்கச்சிக்கு வந்த வரன நம்ம சுமதிக்கு பேசி முடிச்சிட்டோமேங்கற வைத்தறிச்சல் அவளுக்கு. என்ன நீங்க பேசுறீங்க? நான் சொல்றது எல்லாமே உண்மைடி. அந்த வைத்தறிச்சல் மட்டும் இல்ல, அவளுக்கு எதிரா நம்ம சதீஷ் கோர்ட்ல சாட்சி சொன்னா பாரு, அந்த கோபம், நில விஷயத்துல அவளை நாம ஏமாத்திட்டோங்கிற எண்ணம் எல்லாமே சேர்ந்துதான் அவளை இப்படி எல்லாம் சரித்திட்டு வைக்குது. முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள அடுத்தவங்க விஷயத்தை எப்படி கெடுக்கலான்னு பிளான் போற அளவுக்கு ஆளாயிட்டாவ. நம்ம சுமதி கல்யாணத்தை எப்படியாவது கெடுக்கணும், அதான் இப்போதைக்கு அவளோட எண்ணம். உங்களுக்கு எல்லாருமே உங்கள மாதிரி இருப்பாங்கங்கிற எண்ணம். அவளோட வாழ்க்கையை கெடுத்த அந்த பாஸ்கர் குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்காத தங்கமான பொண்ணுங்க அபி. அவ எப்படிங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு திட்டம் போடுவா? சரியான கிணச்சி இருக்கேடி. அவ போட்ட திட்டம் தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இங்க வந்து என்ன பேச்சு பேசினா, எப்படி எல்லாம் குதிச்சா. மாப்பிள்ளைய கல்யாணமாயி புள்ள குட்டில இருக்குன்னு சொன்னால, அங்க போய் பார்த்தா தான் தெரியுது இவளே யாருன்னு கேக்குறா. அவ அந்த பொண்ணோட புருஷன் ஆந்திராவுல கல்குவாரியில வேலை செய்யறானா.
இங்க வந்து இப்படி ஒரு பையன் எதுக்காக சொன்னாவ? நம்ம சுமதி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே? நீங்க சொல்றது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் யோசிங்க. அவங்க சொன்னது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட அபி எந்த நம்பிக்கையில உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனா? அபி சொன்னது பொய்யா இருந்தா அவ உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாளா? என்ன தாண்டி சொல்ல வர? இத பாருங்க, அபி சொன்னது உண்மையா தான் இருக்கணும். ஏன் முன்னாடி தான் அபி சொன்னதை மறுத்தாங்க, கேட்டுக்கிட்டு நான் என்ன கேடப்பையலா? ஒருவேளை அவங்க உங்ககிட்ட மறுத்தது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? அவங்க எதுக்குடி பொய் சொல்லணும்? அது யாராவது மிரட்டி பணம் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது, அதுக்கு கூட சான்ஸ் இருக்கு இல்லையா? ஏண்டி இங்க என்ன சினிமாவா நடக்குது? இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்க. உலகம் எல்லாம் சுத்தி வர வேண்டியனா எது உண்மை எது பொய், எவன் மறைச்சு பேசுறான் எவன் ஓப்பனா பேசுறான்னு ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியும். அந்த அபி என்னடானா என்கிட்ட கதை சொல்லி என்னையே ஏமாத்த பாக்குறா. நீ என்னடானா அவ சொன்ன கதையை உண்மை நிரூபிக்க நீ புதுசா கதை விடுற. போடி வேலையை பார்த்துக்கிட்டு. அப்பா, வாமா, நீ என்ன சொல்ல போற? அபி அக்கா பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இது சரியா படல. ஒண்ணு பண்ணுங்களா, பேசாம அந்த அபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாத்தையும் பரிபாலனை பண்ண சொல்லுங்க. நான் வேணும்னா கோமணத்தை கட்டிட்டு சாமியாராயி வீட்டை விட்டு வெளியே போயிட்டுமா? அதுக்கு இல்லப்பா. பின்ன என்னம்மா, இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிற இந்த அப்பா வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த அபி சொல்றதை நம்புற. ஏம்மா, நான் என்ன உன்னை குழியில தள்ளிடுவேன்? இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லதுதான் நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க ஏமாந்திருக்கவும் சான்ஸ் இருக்கு இல்லையா? யாரு? நான் ஏமாற சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த துப்பரையும் புலி அபி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லிடுறா. அப்படித்தானே? அப்படித்தானே ஆத்தாளும் மகளும் நினைக்கிறீங்க? இத பாரு, அம்பத்தூர்ல ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி, மினரல் வாட்டர் பிளான்ட்னு வரிசையா சொத்துக்களை சேர்த்து சிந்தாம செதறாம கட்டி காப்பாத்தி வருஷம் லாபத்தை பெருக்கிட்டு வரேன்டி. இந்த வீட்டை பாத்தியா? இதுல இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரும் என்னுடைய உழைப்படி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஏம்மா, இவ்வளவு சொத்தையும் சம்பாதிச்சு உங்க அப்பா என்ன முட்டா பயலா? ஏதோ ஒரு கம்பெனில ஒன்றே நான் சம்பளத்துக்கு வேலை பார்த்து அங்கேயும் உருப்படி இல்லாம கம்பெனியை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு உருப்படா தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அபி. அவ கெட்டிக்காரி, அவ பேச்சுக்கு தான் இங்க மரியாதை. அப்படித்தானே? சம்பாதிக்கிறது வேற, நல்லது கெட்டது எதுவும் தெரிஞ்சுக்கிறது வேற. அப்போ எனக்கு நல்லது கெட்ட தெரியாதா? அந்த அபி நல்லவன், நான் கெட்டவனா? ஏய், உனக்கெல்லாம் இருக்குடி புருஷன். இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை விட்டு வெளியே போ. போடி. வா. ஏய், இப்ப சொல்றேன், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட மாட்டேன் திருவேங்கடம். ஏன்டி நிக்கிற? போடி. போடினா திமிரு பிடிச்சவன்.